திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார். திருப்பதியில் இலவச தரிசன வரிசையில் சுமார் 6 மணி நேரம் காத்திருப்பதாகவும் இரவு 11 மணி வரை உணவு வழங்கப்படவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், இதற்கு திருப்பதி தேவஸ்தானம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? பக்தர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாள் ஒன்றுக்கு 70,000 முதல் 80,000 பக்தர்கள் வருகை தருகின்றனர். அவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் 25,000 to 30,000 பக்தர்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொண்ட 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல் கீழ் திருப்பதியில் இலவசமாக 10 முதல் 15,000 டோக்கன்கள் வழங்கப்பட்டு அந்த பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இலவச டோக்கன்கள் பெறாத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு வருவதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையில் அங்கு ஒரே நேரத்தில் நேற்று முன்தினம் வந்த ஒரு பக்தர் ஒருவர் அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மாலை 4 மணிக்கு சென்ற பக்தர் இரவு 11 மணி வரை அதே வரிசையில் காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு உணவு கூட வழங்கப்படவில்லை என்பதும் சிறு குழந்தையை வைத்திருப்பதால் பால் மற்றும் பிஸ்கட் போன்ற பொருட்களுக்கு வாங்க வெளியே செல்ல முடியாமலும் பரிதவித்து அந்த வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து தேவஸ்தான நிர்வாகம் இந்த வீடியோவை எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு உணவு வசதிகள் மற்றும் கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் செய்து தரப்படும் என தெரிவித்துள்ளது. இப்போது அந்த வைரலான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். திருப்பதி இலவச தரிசன வரிசையில் 6 மணி நேரம் காத்திருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார்.